தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுவதற்காக ஒரு 6 பேர் கொண்ட குழு தமிழகம் முழுவதும் சுற்றிட்டு இருக்காங்க. தெரியுமா அது உங்களுக்கு? பிப்ரவரி மார்ச் இந்த 60 நாட்கள் என்பது எங்களுக்கு ஆர்ப்பரிக்கிற நாளாக அமைப்போம். ஆரவாரத்தோடு தொடங்குகிறோம். எங்கள் தலைவர் ஒவ்வொரு மாவட்டமும் போகிறார். தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுக்குமே இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் என்கிற என் போன்றவர்களை வீதி வீதியாக கொண்டு போகிறோம். மக்கள்கிட்ட நேரடியாக எடுத்து போகிறோம். ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் சந்திக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திமுக அரசு 25,000 கடனாளியாக இருக்கிறது. ஒட்டுமொத்த சனாதனத்தின் முகமே தமிழ்நாட்டிற்கு திமுக தான். அண்ணன் திருமா அவர்கள் ஏன் இப்படியெல்லாம் திமுகவை தூக்கி பிடிக்கிறார் என்பது எனக்கு தெரியல. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி கிளை பிரிவா என்பதை யோசிக்க வைக்கிற இடத்தில் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். நீங்கள் வன்மம் கொண்டாடுவது ஆளுங்கட்சியோடு வன்மமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் வேங்கவயலை மூடி மறைத்தார்கள், குடித்தவர்களையே குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள், திரௌபதி அம்மன் கோயிலை மூடி வைத்திருக்கிறார்கள், நாங்குநேரி மாணவனை வெட்ட வைத்திருக்கிறார்கள், 8000 படுகொலைகளை செய்திருக்கிறார்கள், 34 ஆணவ படுகொலைகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள், 39 கற்பழிப்பு சம்பவங்களை நடத்தியிருக்கிறார்கள், 13 குழந்தைகள் கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவத்தை இவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். நீங்க யார் மேல கோவப்படணும்? தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அண்ணன் திருமா அவர்களுக்கு என்ன பயம்? ஏன்னா பாஜக கூட மறைமுக உறவுல இருக்கிறது தாவேகா அப்படிங்கிறாங்க. மருங்கலூர் தொகுதியில் அண்ணன் வெற்றி பெற்றதே பாரதிய ஜனதா கூட்டணியோடு என்பதை மறந்துவிடக்கூடாது. நாங்கள் பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் வீரமணியை பின்பற்றவில்லை, நீங்கள் வீரமணியை பின்பற்றுகிறீர்கள். விசில் சின்னம் கிடைத்ததுக்கு பிறகு அவர் முதலாக பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் செய்கிற போது கூட அவர் 2 விரலை காட்டியது எதற்காக தெரியுமா? வி என்கிற அடையாளத்தை காட்டியிருக்கார். அது விஜயை குறித்திருக்கிறது. ஜம்பவான் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவினுடைய செயற்குழு கூட்டம் கூட போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் விஜய் அவர்கள் பேச போகிறார், தோன்ற போகிறார். என்ன பேச போகிறார், என்ன மாதிரியான விஷயங்களை பேச போகிறார் அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்கிறது. என்னெல்லாம் பேசுவார்? உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கும்? பல்லவர்களின் தலைநகரம் மாமல்லபுரம் ஓவியங்களுக்கும் சிற்பங்களுக்கும் ஓவியமாய் திகழுகிற கடல் அலைகளுக்கு மத்தியில் காத்து கிடக்கிறோம். நாங்கள் எங்கள் தலைவனை பார்ப்பதற்கு பொதுக்குழு மற்றும் செயற்குழு மாநில நிர்வாகிகளுக்கானது. மாவட்ட நிர்வாகமும் கலந்து கொள்ள இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுவதற்காக ஒரு 6 பேர் கொண்ட குழு தமிழகம் முழுவதும் சுற்றிட்டு இருக்காங்க. தெரியுமா அது உங்களுக்கு? எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையை கொடுக்கறது மாதிரி இது இல்லை. அன்றாடங்காட்சி மக்களின் அவல சூழல்கள் என்ன என்பதை அந்த மக்களிடமே கேட்டு தெரிந்துதான் தேர்தல் அறிக்கையை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். அவர்களும் நாளைக்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இப்போ இடையில் தேர்தல் பிரச்சார குழு ஒன்று தொடங்கியிருக்கிறார்கள். 10 பேர் கொண்ட குழு. அவர்களும் தமிழ்நாட்டை அலசி எடுக்கப் போகிறார்கள். எந்தெந்த ஊரில் என் போன்றவர்களை களமிறக்கி களத்தை எதிர வைக்கப் போகிறார்கள் என்பதை தீர்மானிப்பது அவர்கள்தான். அவர்கள்தான் அதை ஒருங்கிணைக்கப் போகிறார்கள். ஆக ஒரு 20க்கும் மேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்ட பெருமக்கள் தமிழகம் முழுவதும் சூறாவளியாய் சுழன்று வருவதற்கு 26க்கு பிறகு தமிழ்நாடு களம் அதிர இருக்கிறது. இப்போ மாமல்லபுரத்தில் இந்த செயற்குழுவில் அல்லது பொதுக்குழுவில் ஒவ்வொரு கிளை வாரியாக எந்த மாதிரியான களப்பணியை நாம் மேற்கொள்ளணும். ஏற்கனவே பூத் ஏஜென்ட்லாம் போட்டாச்சு. 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 20,000த்திற்கு மேற்பட்ட பூத் ஏஜென்ட்டுகளை நியமித்திருக்கிறது. ஃபுல்லாக பூத் ஏஜென்ட் எல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் எல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க பூத் ஏஜென்ட்டுக்கு என்ன வேலைன்னா 30ஆம் தேதி வரை தேர்தல் கமிஷன் புதிய வாக்காளர்கள் சேர்ப்பு விண்ணப்ப படிவங்களை வழங்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்ததுக்கு பிறகு 18ன்னு சொன்னாங்க. அதை மாற்றிருக்காங்க. அதை 30க்கு தள்ளி வச்சுருக்கிறாங்க. ஒரு நல்ல முன்னுதாரணம். நிறைய போலி ஓட்டுகளும் கள்ள ஓட்டுகளும் இதில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்குது. இறந்து 15-16 ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பவர்களும் ஓட்டு போடுகிறார்கள். அதையெல்லாம் இன்றைக்கி சரி பண்ணுகிற இடத்தில் தேர்தல் கமிஷனும் சரி எங்களது தமிழக வெற்றி கழகம் பின்னி பிணைந்து வேலை செய்கிறது. இப்போ என்னென்னா இந்த 30ஆம் தேதி வரை அவங்களுக்கு கடுமையான பணிகள் இருக்குது. 30க்கு பிறகு பிப்ரவரி தொடங்குதில்ல, பிப்ரவரி மார்ச் இந்த 60 நாட்கள் என்பது எங்களுக்கு ஆர்ப்பரிக்கிற நாளாக அமைய போகிறோம். ஆரவாரத்தோடு தொடங்குகிறோம். எங்கள் தலைவர் ஒவ்வொரு மாவட்டமும் போகிறார்.
நிச்சயமாக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தி தமிழக வெற்றிக் கழகம் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை தான் நாளைக்கு எங்கள் தலைவர் பேச இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, எப்படி களத்தை அமைக்க வேண்டும், எப்படி மக்களிடத்திலே போய் வாக்குகளை பெற வேண்டும். ஏற்கனவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உங்கள் பிள்ளை கூட அநேகமாக விஜய் கட்சியாக தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. தமிழ்நாட்டில் அமைச்சர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய இல்லங்களிலும் தாவேக்கா வெற்றி நடை போடுகிறது என்பது நம்மளுக்கு கிடைத்திருக்கிற செய்தி. ஆக ஆல்ரெடி எல்லாமே போயிட்டாங்க. இப்போ அதை உறுதிப்படுத்தணும்ல, அதற்கான உத்வேகத்தை தான் எங்கள் தலைவர் நாளைக்கு எங்களுக்கெல்லாம் வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பூத் ஏஜெண்டுகளை எப்படி நாம் கண்காணிக்க வேண்டும், எப்படி அவர்களை வழிநடத்த வேண்டும், எப்படி அங்கே உள்ளே இருந்து அவங்க பணியாற்ற போகிறாங்க, எந்த மாதிரியான சூழலை அவர்கள் உருவாக்க வேண்டும், எல்லாத்துக்குமான ஒரு பயிற்சி முகாம் மாதிரி தான் நாளைக்கு முதல் கட்ட பயிற்சியை எங்கள் தலைவர் எங்களுக்கு வழங்க இருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இப்போ தேர்தல் களம் எப்போ வேண்டுமானாலும் அவங்க அறிவிக்கலாம். பிப்ரவரியில் நிச்சயமாக அறிவிச்சிருவார்னு ஒரு பெரிய நம்பிக்கை. கடைசியில் இப்போ மார்ச் முழுவதும் பிரச்சாரங்களாக இருக்கும். ஏப்ரலில் கண்டிப்பாக தேர்தலை அறிவிச்சிருவாங்க, அல்லது மேயில் முதல் வாரத்தில் அவங்க அறிவிச்சிருவாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு பரீட்சையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த வேலையை அவங்க தொடங்குவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுக்குமே இந்த சிறப்பு அழைப்பாளர்கள் என்கிற என் போன்றவர்களை வீதி வீதியாக கொண்டு போகிறோம். மக்கள்கிட்ட நேரடியாக எடுத்துகிட்டு போகிறோம். ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் சந்திக்க போகிறோம். இந்த சந்திப்பு என்பது ஒரு குடும்ப உறவாக அமைய போகிறது. இப்போ எதிர்கட்சிகள் அல்லது ஆளுங்கட்சியே கூட அள்ளி அள்ளி அரவணைத்து கொடுத்தாலும் கூட நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது களத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவோம். ஆமாம், எல்லாருமே தேர்தல் அறிக்கையில் நிறைய இலவசங்களை வாரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் மகளிர் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு. இந்த 2 இயக்கமும் இவர்களை கொண்டே கடனாளியாக வைத்திருக்கிறது. கருவில் உருவாகிற குழந்தைக்கு கூட 3 லட்ச ரூபா கடன். அப்படி ஒரு சூழலை தமிழ்நாடு இந்த 2 திராவிட இயக்கங்களும் மக்களை சிதைத்து வைத்திருக்கிறது. இப்போ அண்மையில் ஒரு 3000 ரூபா பணம் கொடுத்தாங்க பொங்கலுக்கு. புரியுதுங்களா? அது 458 கோடி வருமானம் ஆகி போச்சு ஒயின் ஷாப்பில். 3 நாள் திருவிழாவில், தமிழர்களுடைய திருவிழாவில் 3 நாளில் திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு மட்டும் கடை திறக்கலை, கடைகள் திறந்திருந்தது. புரியுதா? மதுபான கடை திறக்கவில்லை, மதுபான பிரியர்கள் குடித்தார்கள். பிளாக்ல வச்சிருக்காங்க. ஆமாம், அது காவல்துறை அனுமதியோடு இந்த விற்பனை மிக படுஜோரா. அது கணக்கில் வராது. ஏன்னா அங்கே ஒரு பாட்டில் பீர் 200 வச்சுக்கோங்களேன். இவர் வெளியில் விற்கிறது 350 ரூபா. ஒரு கட்டிங் உள்ளே ஒரு 150 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் அது 300 ரூபா. அது கணக்கில் வராதுல்ல, அந்த 150 ரூபா கணக்கில் வராதுல்ல. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருப்பாங்க, அது நிச்சயமாக நடந்திருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு இந்த திருவள்ளுவர் தினத்தன்னைக்கு மட்டும் அந்த ஒயின் ஷாப்பும் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் பொங்கல் தொகை அப்படின்னு சொல்லி இவங்க 5000 கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தோட சேர்த்து. 2022 1000, 23 கொடுக்கல, 24 1000, 25 கொடுக்கல, 26 3000, மொத்தம் 5000. இவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மாதந்தோறும் மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டம். பார்த்தீங்களா விளம்பரங்களா? எல்லாம் அரசு சார்பில் விளம்பரத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பார்த்தீங்களா, சுற்றி அரசு விளம்பரத்தில் மு க ஸ்டாலின் படம். இப்போ தேர்தல் கமிஷன் அதை அகற்றுவதற்கு ஒரு பெரிய செலவழிக்க போகுது. அகற்றணும்ல? ஆமாம். இதில் என்ன ஒரு செய்தினா, நீங்கள் 60,000 மக்களுக்கு கொடுக்கணும் 5 வருஷத்தில். 5 10 50 2 10 60 ரூபாய் நீங்கள் கொடுக்கணும். 60,000 நீங்கள் பாதியிலேருந்து தான் கொடுத்துருக்குறீங்க. இப்போ 30,000 கொடுத்துருக்குறீங்க. இந்த பொங்கல் தொகைன்னு ஒரு 5000 கொடுத்துருக்குறீங்க. மொத்தம் 35 போச்சுன்னா மீதம் எவ்வளவு? 25,000. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திமுக அரசு 25,000 கடனாளியாக இருக்கிறது. கடன்கார ஆட்சி இது. அப்படி என்றால் உங்களுக்கு எதுக்கு ஆட்சி நிர்வாகம்? கடன் வாங்கி நீங்கள் ஆட்சியை நடத்துறீங்க, மக்கள்கிட்டையும் கடனாளியாக நிற்கிறீங்க. இது எப்படி இருக்குது? அப்போ கடன்கார ஆட்சியாக இந்த போலித்தனமான திராவிட 2.0ன்னு சொல்கிறாங்க. இன்னும் மேற்கொண்டு கடனை வாங்கி மக்களை மேற்கொண்டு கடனாளி ஆக்குறது. இப்போ எடப்பாடியார் 2000 கொடுக்குறேங்கிற, அவர் எங்கேருந்து பணம் வரும்? ஒருவேளை அவர் கொள்ளையடிச்சு வச்சுருந்தாருன்னா அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தாவேக்கா பார்த்தீங்க அப்படின்னா எந்த இலவசமும் அறிவிக்க போகிறதே கிடையாது. அப்படித்தானே சார்? அப்படி எடுத்துக்கலாம். மக்களை பண்படுத்துகிறோம்.
மக்களை உழைக்க வைக்க போகிறோம், மக்களுக்கான பொருளாதாரத்தை தீர்மானிக்க போகிறோம். அதுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்ல. எந்த மாதிரியான விஷயங்கள்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குறாங்க? அதாவது எங்கள் தலைவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட எதையும் கற்பனைவாதமாக பேசிடாதீங்க, நாளைக்கு அது நம்ம செய்ய வேண்டிய சூழலுக்கு வந்துடும், ரொம்ப அபரிமிதமாகவும் கற்பனை செஞ்சிட வேண்டாம்னு தான் சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கு கட்டுப்பாடே அதுதான். நாங்கள் என்னை பொறுத்தவரை வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 37,00,000 ஏக்கர் நிலப்பரப்பு வெறுமனே கிடக்கு. ஏன் அது சும்மா கிடக்கு? அங்கே ஏதாவது நீண்ட கால பயிர் திட்டமோ குறுகிய கால பயிர் திட்டமோ அந்தந்த கிராமங்களில் அந்தந்த பஞ்சாயத்தில் செய்யலாம் தானே? ஏன் அதை பண்ணலை சொல்லுங்கள்? ஏரிகள் கம்மாய்க்கரைகள் இருபுறமும் நீங்கள் வந்து விலை உயர்ந்த மரங்கள் நட்டிங்கன்னா 30 வருஷம் கழிச்சு அது மிகப்பெரிய தொகை தரும்ல. ஏன் அதை செய்யலை? இதெல்லாம் நான் என்னுடைய கேள்வியாக வைக்கிறேன், தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய கேள்வி வைக்கிறேன். நீண்ட நெடிய ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்கு ஒரு கம்மா இருக்குது. நீங்கள் சொன்னீங்க அந்த இடம் விவசாய நிலங்கள்லாம் அப்படியே கிடக்குது அப்படின்னா, அந்த விவசாய நிலங்கள்லாம் பண்படுத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நீர் வழிப்பாதையை அமைக்கணும், அதற்கான பாசன வசதிகளை ஏற்படுத்தி தரணும். முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் விவசாய கூலிகளுக்கு ஆட்களே கிடையாது. முதல்ல வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுட்டு வந்து வேலை செய்விக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. அப்படின்ற போது இதெல்லாம் ஒரு சாத்தியப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேலை செய்ய வைக்கணும். இந்த மக்கள் தானே வேலை செஞ்சு தமிழ்நாட்டை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்துட்டு முதல் வேலையாக வந்துட்டு விவசாய வேலைகளை வந்து செய்ய வைக்க போறாரு. விவசாயத்துக்கு தான். நீங்கள் அதில் வந்து மாற்றமே கிடையாது. நீங்க கண்டிப்பா இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம் தான். நீங்க சொன்னீங்க இந்த ஏரி போக்குவரத்துகள்லாம் இன்னைக்கு ஆக்கிரமிப்புல இருக்கு. ஒன்ன கூட விட மாட்டோம், எழுதி வச்சுக்கோங்க. அடிச்சு நொறுக்கிறோம். ஏரி இல்ல எவன் நிறைய கல்லூரிகள் தான் கட்டி வச்சிருக்காங்க. எல்லா கல்லூரியுமே இடிச்சிருவீங்களா? நீதிமன்றத்தின் எஸ்ஆர்எம் கல்லூரி எல்லாம் இடிக்க முடியுமா? ஜேபிஆர் கல்லூரி இடிச்சிருவீங்களா? நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி எல்லாமே நடக்கும். சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை செய்வோம். நாங்க ஆட்சி நிர்வாக ரீதியா பண்ண முடியாது. அது சட்டம் தான் அதுக்கு வந்து இடம் கொடுக்கணும். நீதிமன்றம் தான் அதுக்குரிய உத்தரவுகளை கொடுக்கணும். ஏன்னா இப்போ நான் தனியாக போய் நான் செஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன், என் மேலே அவங்களே வழக்கு போடுவாங்க. ஆக்கிரமிப்பாளர்களே என் மேலே வழக்கு போட்டு என்ன எவ்வளோ வைப்பாங்க. அப்போ கவர்மெண்ட் தானே சார் ஆக்கிரமிப்புன்னு சொல்றீங்க, கவர்மெண்ட் தான் எல்லாமே கொடுத்துருக்கு. அப்போ எல்லாத்தையுமே எல்லாமே ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும்னு நான் சொல்ல வரேன். எல்லாமே இப்போ இந்த ஆட்சியாளர்கள் உலகத்திலேயே வந்து உங்களுக்கு ஒரு செய்தி, கோலமாவில் ரோடு போட்டு பார்த்துருக்குறீங்களா? எங்கேயாவது அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லை. தமிழ்நாட்டில் கோலமாவு சாலைகள் உருவாக்கப்படுகிறது. அந்த சரல் இருக்குல்ல, சின்ன சரல், அது இன்னொரு அரைச்சாங்கன்னா அது கோலமாவாயிரும். பெருஞ்சரலையில் சாலை போட்டால் அது பேர்ந்துக்காது, சீக்கிரம் பேர்ந்துக்காது. தாரை சரியான வகையில் கலந்து அதை வந்து போடணும். ஒன்று. ரெண்டாவது, பெருஞ்சரலைக்கு விலை ரொம்ப கம்மி, அரைக்கத்தான் விலை கூட. அப்போ இப்போ போடுகிற சாலையில் அரைக்க விலை கூடுதல் சரலையை வாங்கி கோலமாவில் சாலை போட்டு அது ரோலர் ஏறி அமுக்கும்போது கோலமாவாக மாறிடுது. ஒரு அமுக்குது, அது கோலமாவாக மாறிடுது. அது எதுக்கு அந்த சாலை? அப்போ எதுக்குன்னா கொள்ளையடிக்கணும். சிறு சரலையிலிருந்து கொள்ளை நிறைய அடிக்கலாம், பெருஞ்சரலையில் அடிக்க முடியாது. இது நுணுக்கமான இதை சொல்லுவாங்கள்ல, திமுக வந்து அறிவியல் பூர்வமாக கொள்ளையடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் விஞ்ஞானபூர்வமாக. அப்போ இது எல்லாமே. இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு புதிய செய்தியை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் உருவாக்கி எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்கள்? நான் ஒரு 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம். வெளியூர் பேருந்துகள் செல்லுகிற வழித்தடம் 3-4. பொதுவாக புதுக்கோட்டை, காரைக்குடி, ராமேஸ்வரம் போகிற வழித்தடம். அந்த நடைமேடையில் இருக்கிற கழிவறை மேற்கூரைகள் பேர்ந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. அது கட்டுறதுக்கு 400 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எப்படி இடிஞ்சது? கொள்ளை தானேப்பா. இதையெல்லாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் ரோடு போகும்போது பார்த்தீங்கன்னா ஆய்வாளர்கள் வந்து குத்தி பார்ப்பாங்க, எத்தனை அடியில் தார் போட்டிருக்காங்க, எத்தனை அடியில். இப்போ என்ன பிரச்சனைனா, தார் சாலைகளில் தாரை வந்து முன்னாடிலாம் இப்படி வலிச்சு விட்டு அது மேலே ரோடு போடுவாங்க. இப்போ அது ஊற்றுறதே கிடையாது. லாரியில் போட்டு கொண்டுட்டு வந்து அப்படியே கொட்டி விட்டு ரோலரை போட்டு அமைக்கி விட்டா கீழே எப்படி பிடிக்கும்? அதான் பேத்தெடுக்கிறாங்க மக்கள். பேத்தெடுக்கிற மக்களை நீ வழக்கு போட்டு உள்ள தள்ளுற. நீ செய்யாத வேலையை சுட்டி காட்டினா அவன் மேலே வழக்கு. இது எப்படி இருக்குது இந்த அரசு? இதையெல்லாம் நாளைக்கு விரிவாக எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்ல போகிறார். ரொம்ப சாதுரியமாக, ரொம்ப, அதாவது அதான் சொன்னேன் முதவே, கடைக்கோடி மக்களின் கனவுகளை பிரதிபலிக்கிற ஆட்சியாக தமிழக வெற்றி கழகம் அமையப் போகிறது. அன்றாடங்காட்சி மக்களின் அரசியலை பேசப் போகிறது தமிழக வெற்றி கழகம். அதைத்தான் நாளைக்கு எங்கள் தலைவர் வந்து முன்னாடி நின்று அறிவிக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இப்போ எளிய தொண்டனும் பதவியில் இருக்கான், எளிய தொண்டனும் மாவட்ட செயலாளர் தான். எல்லாரையுமே கூப்பிட்டுருக்கா, வாங்க சில விதிமுறைகளை பின்பற்றுவோம், இது மக்களுக்கானது. ஓகே. இப்போ திருமாவளவன் வந்து பேசியிருக்காரு, வார்த்தை பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் என்ன ஆட்சிக்கே வரல, உங்கள்கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது, அதுக்குள்ளே வந்து ஏன் இப்படி பயப்படுறீங்க? தமிழக அரசை இவ்வளவு தூரம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே, ஏன் வந்து மத்திய அரசு உங்களால் கேள்வி கேட்கவே முடியலை? உங்களுக்கு என்ன அவ்வளவு பயம்? ஏன் அப்படி பணிஞ்சு போகிறீங்கன்னு கேட்டிருக்கிறார். உங்களுக்கு பதில் என்ன சார்? எதுக்கு பயப்படணும்?
அதுதான் நானும் கேட்குறேன். திருமாவளவன் சொல்லியிருக்காரு பயப்படுறீங்க. அண்ணனுக்கு கேட்குறோம், நாங்கள் ஏன் பயப்படுறோம், எதுக்காக பயப்படணும் ம் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஓடி ஒண்டி அண்டி பிழைப்பவர்கள் அல்ல, ஒளிஞ்சு நிற்கிறவங்க கிடையாது. நீங்கள் அண்ணனுக்கு சொல்லுவேன், ஏன்னா எனக்கு அரசியல் ஆசான், அவருக்கு மாணவனாக நான் இருந்து சொல்கிறேன். பாரதிய ஜனதாவின் அந்தரங்க உறவை வைத்துக்கொண்டு அரசியல் செய்கிற திமுகவோடு தான் நீங்கள் உறவாடி கொண்டிருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த சனாதனத்தின் முகமே தமிழ்நாட்டிற்கு திமுக தான். அண்ணன் திருமா அவர்கள் ஏன் இப்படியெல்லாம் திமுகவை தூக்கி பிடிக்கிறார் என்பது எனக்கு தெரியல. ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி கிளை பிரிவா என்பதை யோசிக்க வைக்கிற இடத்தில் இருக்கிறது விடுதலை சிறுத்தை. மத்திய அரசுக்கு பயப்படுறோம்னா நாங்கள் கொள்ளையடிச்சுக்கிறோமா, இல்லை எங்கள் தலைவர் கொலை செஞ்சுருக்கிறாங்களா, இல்லை வாரி சுருட்டிக்கு கொண்டு போய் எங்கேயாவது வெளிநாடுகளில் பதுக்கியிருக்கிறோமா, நாங்கள் ஏன் பயப்படணும் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா சிபிஐ வழக்கு இருக்கும் அதனால சொல்லி அதான் இல்லை அதுதான் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த கொலையை நீங்களே மூடி மறைக்கிறீர்கள். அதான் உண்மை. செய்தவர்களை தப்பிக்க வைப்பதற்கான வேலையை அண்ணன் திருமா செய்கிறாரோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு வலுவாக இருக்கிறது. எது கரூரில் நடந்தது தமிழக அரசு தான் பண்ணியிருக்கு. கண்டிப்பா குற்றவாளிகள் அதுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கிறாங்க. தமிழக அரசு நடந்துகிட்டு இருக்குது, தெரியும். ஆமா, முடிவா தெரியும் யார் குற்றவாளிகள் என்பதை அவர்கள். ஏன்னா வழக்கு தொடுத்ததே நாங்க தானே, நாங்க ஏன் அப்புறம் ஓடி ஒழியணும்? எங்கள் தலைவர் இப்ப சாட்சியம் சொல்ல போயிருக்கிறார், அவ்வளவுதான். வழக்கு முடிவுக்கு விசாரணை யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் என்பதை அன்னைக்கு அண்ணன் திருமாவிற்கு நாங்கள் நினைவுபடுத்துவோம். அதுல மாற்றம் இல்லை. அதே போல நாங்களும் பெரியாரை பின்பற்றுகிறவர்கள், நாங்களும் புரட்சியாளர் அம்பேத்கரை இதயத்தில் ஏந்தியவர்கள். எங்களுக்கு மீது உங்களுக்கு ஏன் இந்த வன்மம்? நீங்கள் வன்மம் கொண்டாடுவது ஆளுங்கட்சியோடு வன்மமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் வேங்கவயலை மூடி மறைத்தார்கள், குடித்தவர்களையே குற்றவாளியாக்கி வைத்திருக்கிறார்கள், திரௌபதி அம்மன் கோயிலை மூடி வைத்திருக்கிறார்கள், நாங்குநேரி மாணவனை வெட்ட வைத்திருக்கிறார்கள், 8000 படுகொலைகளை செய்திருக்கிறார்கள், 34 ஆணவ படுகொலைகளை அரங்கேற்றி இருக்கிறார்கள், 39 கற்பழிப்பு சம்பவங்களை நடத்தியிருக்கிறார்கள், 13 குழந்தைகள் கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவத்தை இவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். நீங்க யார் மேல கோவப்படணும்? எங்க மேலையா, திமுக மேலையா, ஆளுங்கட்சி மேலையா, ஆளுங்கட்சி மேலையா, இல்ல ஆனாவனா படிக்கிற அரிச்சுவடி படித்து வருகிற ஒரு குழந்தை மீதா? எப்படி அது? உங்களுடைய லாஜிக்கே தப்பா இருக்கே. அப்போ உங்களுக்கு என்ன பயம் எங்களை பார்த்து? இந்த கேள்வி இருக்குல்ல. தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அண்ணன் திருமா அவர்களுக்கு என்ன பயம்? ஏன் எங்களையே சீண்டுகிறார்? சீண்ட வேண்டிய திமுகவை ஏன் பாராட்டுகிறார்? சீண்ட வேண்டிய திமுகவை ஏன் தாளாட்டுகிறார்? இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். பாஜக கூட மறைமுக உறவுல இருக்கிறது தாவேக்கா அப்படிங்கிறாங்க. மருங்கலூர் தொகுதியில் அண்ணன் வெற்றி பெற்றதே பாரதிய ஜனதா கூட்டணியோடு என்பதை மறந்துவிடக்கூடாது. அண்ணன் கூட்டணி வைத்த காரணத்தால் தான் ஹச்ராஜா போன்ற RSS கும்பல்கள் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடிந்தது. அதையும் அண்ணன் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறு வழிகாட்டியாக இருக்கிறது. ஹிஸ்டரி சோஸ் தி மீ வே. ஆகையால இன்னொன்று சொல்கிறேன், நாங்கள் பெரியாரை பின்பற்றுகிறவர்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் வீரமணியை பின்பற்றவில்லை, நீங்கள் வீரமணியை பின்பற்றுகிறீர்கள். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றுகிறோம், நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பதை நாடு இன்றும் அறிந்து கொண்டிருக்கிறது. அம்பேத்கர் என்பதை நீங்கள் குறியீடாக வைத்திருக்கிறீர்கள், அம்பேத்கரை நாங்கள் கொள்கையாக ஏற்றுக்கிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான். கண்டிப்பாக சார். அதே மாதிரி உங்கள் கட்சியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்காலே பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக குழுக்குள்ளேயே அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை. சமீபத்தில் புசியானந்த் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு, எனக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது, நாங்களாம் ஒத்துமையாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய நோக்கம் என்ன? உள்ள கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்குது, ஈகோ கிளாஷ் அதிகமாக இருக்குன்றாங்களே, எந்த அளவுக்கு உண்மை சார் அது? இல்லை, பொதுவாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கள் கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை, எந்த பகையும் இல்லை. எல்லாம் உறவுகளாய், குடும்ப நட்புகளாய், குதூகலமாய் எங்களது களத்தை கண்டு போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன், எங்கள் தலைவர் பேசலைல்ல ஒரு 38 நாளா. மீடியாக்களுக்கு தீனி வேணும்ல, எங்களை வச்சு தானே மீடியாவெல்லாம் வாழுது. அப்படியா? ஆமாம். இப்போ எங்கள் தலைவர் நாளைக்கு வருகிறான்னு சொன்னால் இன்றைக்கே செய்தி ஆக்குறீங்கல்ல, அப்போ அந்த செய்தியின் ஊடகமாக நீங்கள் செயல்படுறீங்க. இன்னொன்று, சில ஊடகங்களுக்கு நான் சொல்லுவேன், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் தலைவரை அவதூறாக, இழிவாக, ஏளனமாக, காரி உமிழ்வதைப் போல கருத்துக்களை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்கிறோம். தேவையில்லாமல் எங்கள் தலைவரை புண்படுத்தி விடாதீர்கள், அப்புறம் வேறு விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நாங்கள் எழுந்தோம்னா உங்களால் தாங்க முடியாது. அதனால் இந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக லட்சங்களை கோடிகளை
வாங்கி கொண்டு கருத்துக்களை வெளியிடுவது பத்திரிகை தர்மம் அல்ல என்பதை அவர்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நிறுத்திக் கொள்வது நல்லது. இது எங்களுடைய இறுதி எச்சரிக்கை. எங்கள் தலைவரை தேவையில்லாமல் மம்புழுக்காதீங்க. மம்புழுத்தீங்கன்னா அப்புறம் வேறு மாதிரி இருக்கும். அதையும் சொல்லிடுறோம். கண்டிப்பாக. ஸோ 38 நாள் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனுடைய பின்னோட்டம் என்னவாக இருக்கும்? வந்து பேச போகிறார் செயற்குழுவில் வந்து இந்த விஷயங்கள்லாம் தான் பேச போகிறாரா? ஜனநாயகன் படத்தை பற்றி ஏதாவது பேசுவாரா? இல்லை, படம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ரெண்டையும் நீங்கள் போட்டு குழப்பக்கூடாது. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறார். அவர் ஒரு நடிகர், சம்பளம் வாங்கியிருக்கிறார். அந்த படத்தை வெளியிடுவது, முன்னெடுத்து செல்வது, லாபம் பார்ப்பது, பங்கு விரிப்பதெல்லாம் அந்த தயாரிப்பு நிறுவனம். அதில் எங்கள் தலைவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆகையால் தயாரிப்பு நிறுவனம் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரை போயிருக்கிறது. அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றம் தான் உரிய பதிலை தயாரிப்பு நிர்வாகத்துக்கு கொடுக்கணும், எங்கள் தலைவருக்கு அல்ல. சரி, கண்டிப்பாக. உங்களுக்கு வந்து விசில் சின்னம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க தாவேக்காவிற்கு. சொல்லும் போதே முகம் வந்து அப்படியே பிரைட்டாக ஆகுது. ஸோ விசில் சின்னம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு? அதாவது புறநானூற்றின் அடிப்படையில் எங்களது கொடி அமைக்கப்பட்டது. யானையும் வாகை மலரும் சிவப்பு மஞ்சளும் ஈழத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற எங்கள் கொடி ஒரு புறநானூற்று காவியம். எங்கள் சின்னம் ஒரு அகநானூற்று காவியம். அகநானூரில் 253வது வரிகளில் விசிலுக்கான முக்கியத்துவத்தை அன்றைக்கே நக்கீரர் பதிவு செய்திருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, விசில் தமிழர்கள் சமிசை கொடுப்பதற்கும் தமிழர்கள் தூரத்தில் நிற்பவர்களை அழைப்பதற்கும் ஒரு கட்டுப்பாட்டோடு முடிவும் வேண்டும், தொடக்கமும் வேண்டும் என்பதற்காக நாவை மடக்கி 2 விரல்களை உள்ளே திணித்து அடிக்கிற விசிலையும், சற்று வித்தியாசமாக பெண்கள் 2 விரல்களையும் உள்ளே விட்டு நாக்கை மடித்து பெண்கள் அடிக்கிற விசிலையும், காற்றை மட்டுமே வைத்து உதடுகளை சுருக்கி ஊதுகிற விசிலும் தமிழர்கள் கண்டுபிடித்த பொக்கிஷம். ஆனால் இது ஸ்பெயினில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு விலங்குகளின் எலும்புகளில் இருந்து விசிலை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எலும்பை வைத்து ஊதி பார்த்திருக்கிறார்கள். பிறகு மூங்கிலை வைத்து ஊதி வைத்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு ஊதுகுழலாக மாறி இருக்கிறது, புல்லாங்குழலாக. இப்போ எங்கள் கிராமப்புறங்களில் விசில் அடிக்க தெரியாது. எனக்கு விசில் அடிக்க தெரியாது. நான்லாம் என்ன செய்வேன்னா, சின்ன வயசில் விசில் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூவரச இலை இருக்குது தெரியுமா? ஆமாம். அதை உருட்டி வாயில் வச்சு ஊதி சவுண்ட் எழுப்புவது. அதை விட இன்னும் நுணுக்கமாக இன்னொன்று இருக்குது தெரியும். நத்தையும் ஊமச்சியும் தெரியுமா? பார்த்துருக்குறீங்களா? நத்தை பெருசாக இருக்கும், ஊமச்சி சின்னதாக இருக்கும். நத்தை ஓட்டில் விசில் அடிக்க முடியாது, ஆனால் இப்படி பிடிச்சிட்டு விசில் அடிக்கலாம். ஊமச்சியை 2 விரல்களுக்கு இடையில் இப்படி வச்சுட்டு ஃபுன்னு ஊதினோம்னா அது ஒரு பெரிய விசிலாக இருக்கும். ஆக நாம் பிறக்கிற காலத்தில் இருந்தே விசில் எங்களோடு பிறந்ததாக கருதப்படுகிற விசில் சின்னம் எங்களுக்கு கிடைத்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த விசிலை பயன்படுத்துகிற போது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடியில் விசில் இருந்தால் தான் கபடி விளையாட முடியும். அது படிப்படியாக முன்னேறி நாகரிகம் மருவி வருகிற சூழலில் நடத்துனர்களும் இன்றைக்கு விசிலை பயன்படுத்துகிற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில், உலகம் முழுவதும். அதையெல்லாம் தாண்டி ஒரு தொடர் வண்டி செல்ல வேண்டும் அல்லது ஒரு தொடர் வண்டி புறப்பட்டு போயிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் உயிரை காப்பாற்றுவதற்கு விசில் தேவைப்படுது. ஆக மனிதனோடு கலந்து உயிருக்கு உயிராக இருக்கிற விசில். குக்கர் விசில மறந்துட்டீங்களே சார்? அது குக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த விசில் டெய்லியும் பெண்கள் சமைக்கும் போது அது சரி, தாவேக்காவுடைய பிரச்சாரத்தை கேட்டுக்கொண்டுதான் சமைக்கிறார்கள். குக்கர் விசில் அடிக்கின்றது, அதை மறந்துட்டீங்களே? நீங்க பலமுறை விசில் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆமா சார், காலையில இருந்து அதானே சார். ஆமா சார். ஒண்ணு. ரெண்டாவது, குக்கர் சின்னம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கே எங்கள் விசில் தான் நினைவுபடுத்த விசில் தேவைப்படுது. மறைமுகமாக நீங்க என்டிஏ கூட்டணிக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, எங்களுக்கு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நல்லா இருக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அந்த காலத்துல 1972 இருந்து சின்னம் கிடைத்ததுக்கு பிறகு அவர் முதலாக பாண்டிச்சேரியில வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் செய்கிற போது கூட அவர் 2 விரலை காட்டியது எதற்காக தெரியுமா? வி என்கிற அடையாளத்தை காட்டியிருக்கிறார். அது விஜயை குறித்திருக்கிறது, வெற்றியை குறித்திருக்கிறது. அப்ப இத்தனை நாள் ஜெயலலிதா அம்மையார் இப்படி காட்டினது விஜய்க்காகவா? ஆமா, எனக்கு அடுத்த தலைமுறை தலைவனே விஜய் தான். நாசுக்கா 2 விரலை காட்டி வீன்னு அடையாளப்படுத்தி. ஏன் சார் அப்ப கொடநாட்டுல இப்படி கையை கட்டி நிக்க வச்சாங்க தலைவரை? என்ன மூத்தவங்க, நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், மூத்தவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிற்பது ஒண்ணு கேவலமானதா?
இல்லை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்லை மூத்தவங்க காலில் கும்பிட்டு விழுகிறது கேவலமானதா? அதுக்காக போய் அம்மையார் சசிகலா காலில் கும்பிட்டு விழுகிறது எப்படி ஏற்புடையதாக இருக்க முடியும்? அது ஒன்று இருக்குல்ல. ஒத்த வயசு உடையவர்களே, சமமான நிலையில் இருக்கக்கூடியவர்களே போய் சமமா நாற்காலியில் இருப்பவர்களுக்கு கீழே காலில் விழுகலை எங்க தலைவர். கையை கட்டி நிற்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் கையை கட்டிட்டு தான் பேசினேன். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. ஐயோ, நான் கொடுக்கலையா? இல்லை நான் இதுக்கு எங்களை தலைவர் அப்படித்தானே வளர்த்துருக்கிறாரு. ஆக கையை கட்டி நிற்பதெல்லாம் ஒரு குற்றமாகாது. இப்போ மாணவன் ஆசிரியர்னு கையை கட்டி தான் பதில் சொல்ல முடியும். அது பண்பு தானே. கண்டிப்பா. இல்லை வேற ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க. கையை கட்டி நிற்கிறதுல ஏதாவது இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை. ஆக ஏன் அப்போ ஏன் நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்த்து மட்டும் சிஎம் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு ஏன் பேசணும்? ஏன் அவர் கையை கட்டிலாம் நின்று ஐயா சொல்லுங்க ஸ்டாலின் ஆளுகிற போது எங்கள் தலைவர் நடிகர், மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் ஆளுகிற போது எங்கள் தலைவர். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக நடிகராக இருக்கிறவர்கள் போய் கேட்க முடியாது கேள்வி. தலைவராக இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும். இன்னைக்கு தலைவராக எங்கள் தலைவர் இருக்கிறார். ஆகையால் இது ஆளுங்கட்சியை பார்த்து கேள்விகளை எழுப்புகிறார். நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அங்கள்னு கத்துறாருல, ஒரு பதில் உண்டா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? பயம். நம்ம ஏதாவது சொன்னா இன்னும் மேல வளர்ந்துருவான். அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள யூகாவா இருக்கு. தனக்கு பிறகு தன்னுடைய மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று பகல் கனவு காண துடித்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். உங்கள் கனவெல்லாம் தூக்கிய கொண்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குப்பை தொட்டியில் போடுங்க. எங்கள் தலைவர்களோ நாங்களோ அந்த இடத்தில் உங்கள் புதல்வனை முதலமைச்சராக்க வேண்டும் என்கிற தகுதியை இலக்க நேரிடும், இலக்க வைப்போம் என்பதுதான் எங்களுக்கு இலக்கே. கண்டிப்பாக. ஆக இனிமே நாங்கள் ஸ்டாலின் அங்கிள்னு இப்போ பேசுகிறோம். எதிர்காலத்தில் ஏதாவது குடக்கு முடக்கு பண்ணால் கூட அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியாரை பார்த்து டெட்பாடியார் அவர்களே அப்படி கூட கேட்போம். ஐயோ, ஆமாம், கண்டிப்பா. ஏன்னா அவர் இவ்வளவு நாளாக டெட்பாடியாக தான் இருந்தார், எதிர்கட்சி தலைவர் என்கிற பெயரில். எதையுமே பேச மாட்டார், எதையுமே கேட்க மாட்டார். அவரை பற்றி நீங்களும் எதுவும் கேட்க உங்க தலைவர் தான் சார் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், விசாரணைக்கு போயிட்டு வந்தாரு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, எதுக்குமே வாய் திறக்க மாட்டேங்கிறாரு, அமைதியா இருக்கிறார். அவருக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க? மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவர் அமைதியா இருக்கிறார், அதை பத்தி பேச மாட்டீங்க. மக்கள் மன்றத்தில் இல்ல, நம்ம ஒருத்தங்களை பார்த்து நம்ம குறை சொல்றோம் அப்படின்னா நம்ம கரெக்டா நம்ம வீரியமா இருந்துட்டு குறை சொன்னா பரவாயில்ல. நீங்க அப்படி பழகிட்டு என்னன்னா, டெய்லி வரணும், டெய்லி முகத்தை காட்டணும், டெய்லி வானொலியை பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்துட்டாரு, அப்புறம் டெய்லி எங்க மக்களா இணைஞ்சு இருக்கிறதானே சார் அரசியல் தலைவர். மக்களா தினந்தோறும் கைபேசி இணைந்து இருக்கிறது. டெய்லி சார் எல்லாரும் போன்ல பேசிட்டு இருக்காருங்களா? அவர் ஒரு அறிக்கை கொடுத்தா ஒரு மாசத்துக்கு பேசுறோம்ல, சரி அது பத்தாதா? சொல்லுங்க. இப்ப நாளைக்கு வர்றாருல, அப்புறம் அறிக்கையில நீங்க ஆட்சி நடத்திடுவீங்களா? ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அறிக்கை ரொம்ப முக்கியமானது இல்ல. நாங்க என்ன டெல்லிக்கு கடிதமா எழுதி கனவு வாங்குறோம்? சொல்லுங்க பார்ப்போம். அறிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த உலகம் அறிந்திருக்கிறது. நீங்க அறிக்கையெல்லாம் பெரிய பெரிய நேரு சிறைக்குள் இருக்கிற போது இந்திராவுக்கு எழுதிய கடிதம் அறிக்கையாக இருக்கிறது இன்றைக்கு. தெரியுமா உங்களுக்கு? ரஷ்ய அதிபர் அப்படியே சார் கரூர் விஷயத்துல 2 நாள் கழிச்சு வீடியோ போட்டார். அப்பவே போனது அறிக்கை விட்டுருக்கலாம்ல. அவர் அமைதியாக இருந்ததுதான் இன்னைக்கு வெற்றியாகி கொண்டிருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? எந்த இடத்துல அமைதி காக்கணும், எந்த இடத்துல ஆக்ரோஷப்படணுங்கிறது எங்க தலைவருக்கு நன்றாக தெரியும். அதை அவர் இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு, அதனாலதான் மக்கள் அப்படி எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கான். அவர் அமைதியாக ஆக ஆக மக்கள் கிளந்து இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? என் தலைவன் பேசாத போது நாங்கள் பேசுவோம், மக்கள் பேசுறோம். ஏன்? எங்கள் தலைவன் பேசுகிற போது பேசுவார், அடிக்கிற போது அடிப்பார், எழுகிற போது எழுவார் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. நீங்க பொறுத்துருங்க, எல்லாத்துக்கும் பதில் நாளைக்கு மறுநாள் தமிழ்நாடு அதிரப்போகிறது. அதிரும் களமாக அரசியல் களம் இருக்கிறது. ஒரு உக்கிரப்போர் தொடங்க இருக்கிறோம் நாளையிலிருந்து. என்ன உக்கிரப்போர்? கொள்ளை கும்பலுக்கும் எங்களை போன்ற கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடக்கிற ஒரு இறுதி யுத்தம், இறுதி போர் யுத்தம். ஜனநாயகம் தலை தோங்குவதற்கு, ஜனாதனவாதிகளை ஒழிப்பதற்கு ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறோம். சும்மா விட போறதில்ல. காலம் கனிந்து வந்திருக்கிறது. களமாட நாள் குறிப்போம், கயவர் படையை தூளாக்குவோம். கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.